Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. நடிகர் ரவி மோகன் அவரோட மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா 2024 அறிவிச்சாரு. ரவி மோகனோட இந்த விவாகரத்து முடிவுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஆர்த்தியும் பதிலளிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில ரவி மோகன் சிங்கர் கெனிஷா கூட பழகி வரதா தகவல் வெளியாச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா ரவி மோகன் மற்றும் கெனிஷா பொது இடங்களுக்கு ஒன்னா வந்தாங்க. இதனால ரவி மோகன் மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து பிரச்சனை இன்னுமே பெரிய பிரச்சனையா உருவெடுத்துச்சு. இதனால ரவி மோகன் மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து பிரச்சனை இன்னும் பெரிய சர்ச்சையா உருவெடுத்துச்சு. ரவி மோகன், ஆர்த்தி மற்றும் கெனிஷானு 3 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இப்படி இவங்க விவாகரத்து முடிவு கடந்த 2 வருஷமா பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த வகையில ரவி மோகன் மற்றும் கெனிஷா கேரளால ஒரு சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. நிறைய பேரு கெனிஷாவோட சோசியல் மீடியா போஸ்ட்ல அவங்கள ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த விமர்சனங்கள் ஒரு எல்லை மீறி போகவே கெனிஷா ஆதங்கப்பட்டு ஒரு வீடியோ மூலமா எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்திருந்தாங்க. மேலும் ரவி மோகனோட வாழ்க்கையில இருந்து விலக போறதாகவும் கெனிஷா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரவி மோகனோட இந்த எதிர்பாராத திடீர் பிரஸ் மீட் இப்போ ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ரவி மோகன் பிரஸ் மீட்ல ஆர்த்தி மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. மேலும் கெனிஷா தன்னை விட்டு போயிட்டதாகவும் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில கெனிஷாவோட போஸ்ட் வைரல் ஆயிட்டு இருக்கு. கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னென்ன சொல்லணுமோ அதை விட நிறையவே சொல்லிட்டேன். அதுல நிறைய தேவையில்லாத விஷயம் தான். நான் இந்த கதையில காதலோட நுழைஞ்சேன். இப்போ அமைதியா வெளியேறேன். சில இடங்கள் சத்தம், பொறாமை, பொய்கள், குறைகள் சொல்றதுன்னு இதெல்லாம் நிறைஞ்சதா மாறிடுச்சு. அங்க நல்லதுக்கு சுத்தமா இடம் இல்ல. இப்படி ஆகும்போது அங்க காதலும் தேவைப்படாம போயிருச்சு. ஒரு மனுஷனை காப்பாத்தவும் புரிய வைக்கவும் நான் என்னையவே நிறைய இழந்துட்டேன். ஆனா இந்த உலகம் அவரை பத்தி ஏற்கனவே ஒரு கதையை முடிவு பண்ணிருச்சு. எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த சண்டை, வெறுப்ப விரும்புற இந்த உலகத்துல நல்ல மனசு மற்றும் கருணைக்கு பெருசா சான்ஸ் கிடைக்காது. ரவி மோகனை பிடிக்காத, அவருக்கு ஆதரவா இருக்கிற, அவருக்கு எதிரா இருக்கிற மற்றும் அவர் மேல உரிமை கொண்டாடுற நபர்கள் மற்றும் பப்ளிக், சினிமா இண்டஸ்ட்ரின்னு எல்லாருக்குமே இதை சொல்லிக்கிறேன். அவரை முழுசா உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இனிமே எந்த விளக்கமோ எந்த டிஃபெண்டிங்கோ, அதே சமயம் எனக்கு தேவையே இல்லாத எந்த ஒரு போராட்டங்களும் இருக்காது. நல்ல மனுஷங்க உயிர் வாழ வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நினைச்சதுதான் முட்டாள்தனம். இந்த உலகம் பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, மேனிபுலேட் பண்றவங்க, மிரட்டி பயமுறுத்துறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் ரவி மோகனை அமைதியோட, காதலோட மொத்தமா விடுவிக்கிறேன். அவருக்கான என்னோட எல்லா கடமைகளையும் கைவிடுறேன். இந்த உலகம் எனக்கு உண்மையான அன்பு, விசுவாசம், இரக்கம்னா என்னன்னு காட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த தலைமுறைக்கு இரக்கம் மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். மேலும் மக்களுக்கு உண்மைகளை விட சண்டை, அழிவு, இந்த டிராமா மாதிரியான விஷயங்களை தான் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு. இன்னையில இருந்து பொய்களை மட்டுமே நம்புறவங்களுக்கு உண்மை என்னன்னு நிரூபிக்க போறது இல்ல. நான் சென்னை விட்டு போயிட்டேன். நான் முயற்சிகளை கைவிட்டுட்டேன். என்னோட வாழ்வாதாரமான இசை, தெரப்பின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு போறேன். ஆன்லைன் புள்ளி மற்றும் மேனிபுலேஷன் தான் நான் இதெல்லாம் விட்டுட்டு போக காரணம். அந்த வகையில கடவுள் ஜெயிக்கிற வரைக்கும் நான் இந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியான்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு விலகிறேன். என்னோட குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் எல்லாருமே எனக்கு இந்த தனிமையை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பெண்ணியவாதம் ஜெயிச்சிருச்சு, சந்தோஷம் தோத்துருச்சு, அன்புடன் கெனிஷா பிரான்சிஸ் அப்படின்னு கெனிஷா ரவி மோகனுடனான உறவை முறிச்சுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. கெனிஷாவோட இந்த முடிவு இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. இதனாலதான் ரவி மோகனும் பிரஸ் மீட்ல ரொம்பவே மனமுடைஞ்சு பேசி இருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில ரவி மோகனோட மனைவி ஆர்த்தியும் இதுக்கு பதில் தர விதமா போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தட்டி எழுப்பாதீங்க. அப்படி நீங்க எழுப்புற சிங்கம் ஒரு தாய் சிங்கமா இருந்தா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். நான் ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கிறதுனால நீங்க நான் பலவீனமாவோ இல்ல அதை வச்சு இஷ்டத்துக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. என்னோட பசங்க மற்றும் என்னோட ஒழுக்கத்தை காப்பாத்திக்க தேவை இருந்தா என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து உண்மை மூலமா இந்த உலகத்தை எதிர்கொள்வேன். ஏன்னா உண்மைதான் என்னைக்குமே நிலைக்கும் அப்படின்னு ஆர்த்தியும் இப்ப பேசியிருக்காங்க. ரவி மோகன் பிரஸ் மீட்ல பல குற்றச்சாட்டுகளை ஆர்த்தி மேல வச்சிருக்காரு. ஆர்த்தி தரப்புல இருந்து இதுக்கு விளக்கம் அளிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.